மோடி அரசு 2வது பதவி காலத்தை நிறைவு செய்யற டைம்ல தன்னோட கடைசி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் உள்ள நிலையில முழு பட்ஜெட்டுக்கு பதிலா இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்துள்ளார். அந்த பட்ஜெட்ல ரயில்வே துறைக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இது சதுரங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட். இந்த முறை நிதி பற்றாக்குறையை குறைப்பதிலும் சமூக நலத்திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்குவதிலும் கவனம் செலுத்தப்படும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா எந்த ஒரு புதிய அறிவிப்புகளும் புதிய திட்டங்களும் இந்த இடைக்கால பட்ஜெட்ல இடம்பெறல. கடைசி 25 ஆண்டுகளா உள்கட்டமைப்பு வசதிகளில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பா ரயில்வே துறையை நவீனப்படுத்துவதில் தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கு. அந்த வகையில இப்ப தாக்கல் செய்யப்பட்டிருக்க 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல ரயில்வே துறைக்கு மட்டும் 2.55 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுக்கு இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த 6331 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. பட்ஜெட் தாக்கலின் போது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 3 பெரிய ரயில்வே பொருளாதார வழித்தடங்களை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுல ஆற்றல், கனிமம் மற்றும் சிமெண்ட் வழித்தடம், துறைமுகம் இணைப்பு வழித்தடம், அதிக போக்குவரத்து வழித்தடம் இந்த 3 அமைக்கப்படும் என்றும், மேலும் பிரதம மந்திரி கதி சக்தி யோஜனா திட்டத்தின் கீழ் பலதரப்பட்ட போக்குவரத்து இணைப்புகளை செயல்படுத்துவதற்காக ரயில்வே திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த வழித்தடங்கள் போக்குவரத்து திறனை மேம்படுத்தி அதற்கான செலவுகளை குறைப்பதன் மூலம் ஜிடிபி வளர்ச்சி அடைய செய்ய முடியும் என்றும், அதிக போக்குவரத்து வழித்தடங்களில் நெரிசல் குறைவதால் செயல்பாடுகள் மேம்படும், இதன் விளைவாக பயணிகளுக்கு பாதுகாப்பு மேம்படும் மற்றும் பயணிகள் விரைவாக பயணிப்பார்கள். பயணிகளின் வசதிக்காக 4000 ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் தரத்திற்கு மேம்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2023-24 பட்ஜெட்ல ரயில்வே துறைக்கு 2.4 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டது. ஆனா ரயில்வே துறைக்கு 1.6 லட்சம் கோடியை மத்திய அரசு ஒதுக்கிய நிலையில முதலீடுகள் மூலம் ரயில்வே துறைக்கு 2.45 லட்சம் கோடி ரூபாய் கிடைச்சது. 2023-24 ஆண்டு பட்ஜெட்டை தாண்டி ரயில்வே துறைக்கு மத்திய அரசு மொத்தமாக 2.4 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியது. மொத்த முதலீடுகள் மூலம் ரயில்வே துறைக்கு 2.6 லட்சம் கோடி ரூபாய் கிடைச்சது. இந்த ரயில்வே பட்ஜெட் எவ்வாறு நடைமுறைப்படுத்த போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த முறையும் பிஜேபி வந்தா இதெல்லாம் நடக்கும். ஒருவேளை ஆட்சி மாற்றம் நடந்தா இதுல எது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் எது நடைமுறைக்கு வராதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்.